டோக்கன் கொடுத்தாச்சோ? டோக்கன் கொடுத்தாச்சோ? அதாவது இந்த அமர்வை பற்றி ஒரு சிறிய செய்தியை நான் சொல்லிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இஸ்லாம் குறித்து கேள்வி கேட்டு அதற்குரிய பதிலை தெரிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த மதத்தவராக இருந்தாலும் தமக்கு அருகாமையிலே வாழுகிற இன்னொரு மதத்தாரை பற்றி 100% புரிதல் இருக்காது. பல விஷயங்களை தப்பாக புரிஞ்சிருப்போம், அல்லது பல விஷயங்கள் அவங்க தப்பாக செய்கிறாங்கன்னு நாம் நினைத்து கொண்டிருப்போம். இப்படி பல கருத்து முரண்பாடுகள் இருக்கும். உங்களுடைய கருத்து முரண்பாடுகள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய சந்தேகம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், தாராளமாக அந்த சந்தேகத்தை எந்தவித யோசனைக்கும் இடம் கொடுக்காமல் நீங்கள் முன்வைக்கலாம். உங்கள் உள்ளத்தில் அது கோபமாக இருந்தால் கோபமாக வெளிப்படுத்தலாம். அதுக்காகவே நீங்கள் யாரும் கோபப்பட மாட்டோம். எல்லாம் இப்படி பேசுறிய என்று சொல்லி நேரடியாக பேசுகிறவரையே திட்டலாம். திட்டியதற்காக மறுபடி நாங்கள் மறுப்பு திட்டி சொல்ல மாட்டோம். நீங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்தை 100% சுதந்திரமாக நீங்கள் விரும்புகிற சந்தேகத்தை விரும்புகிற துணியிலே விரும்புகிற வார்த்தைகளில் கேட்பதற்கு நாங்கள் உங்களுக்கு முழுமையான சுதந்திரத்தை வழங்குவோம். எங்களோடு வந்திருக்கிறவர்கள் கூட முகம் சுளிக்க மாட்டார்கள். ஒருவேளை யாராவது தப்பித்தவரை முகம் சுளிச்சாங்கன்னு வச்சுக்குவோம், என்ன இந்த ஆள் இந்த உள்ள இப்படி கேட்டு பிடிச்சி என்று நினைத்தால் யார் முகம் சுளிக்கிறாரோ அவர்தான் முதலில் இந்த அரங்கத்தை விட்டு வெளியேற்றப்படுவார். இது உங்களுக்கான சபை. சந்தேகத்தை நீங்கள் தாராளமாக கேளுங்க, எதை பற்றி வேண்டுமானாலும் கேளுங்க. எவ்வளவோ இருக்கிறது. இஸ்லாம் குறித்து நீங்கள் பழகுகிற சமூகத்தில் பெண்களுடைய ஆடை பற்றி சந்தேகங்கள் வரும், முஸ்லீம்களுடைய உணவுகளை பற்றி சந்தேகம் வரும், முஸ்லீம்களுடைய வழிபாட்டை பற்றி சந்தேகம் வரும், முஸ்லீம்களுடைய சமூக நிகழ்வுகளை பற்றி சந்தேகம் வரும். எப்படிப்பட்ட சந்தேகங்களாக இருந்தாலும் எந்தவித யோசனைக்கும் இடம் கொடுக்காமல் முழுமையான சுதந்திரத்தோடு நீங்கள் அந்த கேள்விகளை கேட்கலாம். அது புரிதல் தவறாக இருந்தால் அதற்குரிய விளக்கத்தை தருவோம். உண்மையிலே நாங்கள் தப்பாக செய்து கொண்டிருந்தோம் இருந்தால் அதை நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு உங்களின் கேள்வியை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வோம். எனது பெயர் நவநீதராஜன். நபிகள் நாயகம் அவர்களால் சொல்லப்படும் 7 திருமணங்கள் பற்றிய விளக்கத்தை 7 பேரை திருமணம் செய்யலாம் என்று இஸ்லாம் கூறுகிறது. அதன் விளக்கத்தை எங்களுக்கு தர முடியுமா? சகோதரர் நவநீதன் அவர்கள் ஒரு தேவையான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க என்று சபையிலிருந்து எழக்கூடிய சப்தத்திலிருந்தே விளங்கிக்க முடிகிறது. ஏன்னா பெரும்பாலும் பெண்கள் சைடிலிருந்து இது கேட்கறதுக்கு நியாயம்னு அவங்க நினைப்பாங்க. நம்ம கேள்வி அவர் கேட்டாருன்னா அவருக்கு ஒரு சபாஸ் போட்டுக்குவாங்க. சரி, கேள்விக்குரிய பதிலுக்கு வருவோம். அதாவது நபிகள் நாயகம் 7 திருமணம் செஞ்சதா சொல்கிறாங்களே, அப்படி செஞ்சுக்கிறதுக்கு அனுமதி இருக்கின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அது குறித்த விளக்கங்களை தரவும்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் 7 திருமணம் செய்யலை. சகோதரர் குறைய சொல்லிட்டாரு. அவங்க 11 திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் 11 திருமணம் செய்ததற்கான காரணம் அதுவும் சொல்லப்படணும், உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படணும். அது மாதிரி நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறது சம்மந்தமாக எங்களுக்கு தனி சட்டம். நபிகள் நாயகத்திற்கு திருமண விஷயத்தில் ஒரு தனி சட்டத்தை இறைவன் சொல்லியிருக்கிறான். அதை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களுக்கு அதில் தனி சட்டம். முஸ்லீம்களுக்கு என்ன செய்யலாம்னா அதிகபட்சமாக 4 திருமணங்கள் செய்து கொள்ளலாம். 1, 2, 3, 4க்கு மேலே கல்யாணம் பண்ணக்கூடாது. இதில் ரெண்டு விஷயம், 2 கேள்விகள் இருக்கிறது. 2க்குமான பதிலை நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த 4 திருமணம் பண்ணுறதை எடுத்துக்கொண்டால் நபிகள் நாயகம் ஏன் பண்ணினாங்கன்றதை விட 1க்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டதற்கான காரணத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எதுக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்குன்னா ஃபர்ஸ்ட் இது அனுமதி தான். நான் 1க்கு மேற்பட்ட திருமணம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தலை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் 1க்கு மேற்பட்டு திருமணம் செய்வதாக இருந்தால் 2 திருமணம் செய்து கொள்ளலாம், 3 செய்து கொள்ளலாம், 4 வரைக்கும் செய்து கொள்ளலாம் என்று ஒரு அனுமதியை தான் வழங்கியிருக்கிறது. இந்த அனுமதியும் கூட பல்வேறு நிபந்தனைகளுக்கு உட்பட்ட அனுமதி. ஏதோ 19 எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படி சொல்லலை. அப்படி சொல்லி இருந்தால் இருக்கிற எல்லாருமே இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்களோட பழகக்கூடிய சமூகத்தில் பாருங்க, எத்தனை பேர் 1க்கு மேற்பட்ட திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. முஸ்லீம்கள் எடுத்து பாருங்க. உங்களில் எப்படி ரேராக ஒரு 100க்கு ஒரு ஆள் இருக்கிறாங்களோ, ஒரு 200க்கு ஒரு ஆள் 2வது திருமணம் பண்ணியிருக்கிறாங்களோ, அது மாதிரி தான் முஸ்லீம் சமூகத்திலையும் திருமணம் செய்யக்கூடிய 1க்கு மேற்பட்ட திருமணம் செய்கிறவங்கள நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு இஸ்லாம் பல கண்டிஷனை போட்டு வைத்திருக்கிறது. முதல்ல ஒன்று என்னன்னா, அவனுக்கு அதற்குரிய தேவை இருக்க வேண்டும். என்ன தேவை? ஒரு மனைவியோடு அவனது வாழ்க்கையை பூரணப்படுத்திக் கொள்ள முடியல, இன்னொரு மனைவி அவசியமாக தேவைப்படுகின்றது என்ற சூழல் அவனுக்கு இருக்கணும். அது மாதிரி சூழல் இல்லாமல் சும்மா போய் பார்க்குற பெண்ணெல்லாம் அழகா இருக்கிறது என்பதற்காக வேண்டி திருமணம் செஞ்சுக்க முடியாது. ஒரு மனைவிக்கு நோய் இருக்கலாம், ஒரு திருமணம் செஞ்சிருப்பாரு. திருமணம் செஞ்ச மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் இல்லறத்தில் ஈடுபட முடியாத அளவிற்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம், அல்லது வேறு ஏதாவது சிக்கல்கள், மருத்துவ ரீதியான சிக்கல்கள் இருக்கலாம்.
அப்போ தன்னுடைய அந்த தாம்பத்திய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட இரண்டாவது திருமணத்தின்பால் ஒருவர் சென்றால் அதற்கு அனுமதி. ரெண்டாவது, அப்படி திருமணம் செய்யும் போது கூட திருமணம் செய்யக்கூடிய அந்த ஆணுக்கு 2 பேரை திருமணம் செய்தால் 2 பேரையும் சம அளவிலே பாவிக்க வேண்டும். சம அளவில் பாவிப்பது என்று சொன்னால், அவர்களோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நாட்களாக இருந்தாலும், அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதார செலவினங்களாக இருந்தாலும், ஒரு பெண்ணுக்கு என்ன செய்கிறாரோ அதே அளவிற்கு இன்னொரு பெண்ணுக்கு செய்ய வேண்டும். 2க்கும் சமமாக இருக்கணும். இவருக்கு இந்த பெண்ணுக்கு, முதல் பெண்ணுக்கு மாதம் 5000 ரூபாய் அவர் குடும்ப செலவுக்கு கொடுத்தால், அதே போன்று 5000 ரூபாயை இரண்டாவது மனைவிக்கும் அவர் கொடுக்கணும். ஒருத்திக்கு 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தான் வசதி, இன்னொருத்தருக்கு அவ்வளோ வசதி இல்லைன்னு 2000 ரூபாய் கொடுத்தால், அப்படி கொடுக்கக்கூடிய வசதியில் தான் அவருடைய பொருளாதாரம் இருந்தால் அவர் 2ஆம் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயத்தில் 4வது வசனம், அந்த வசனத்தில் தான் இந்த விஷயம் சொல்லப்படுகிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் சம்பந்தமா அந்த வசனம் முடியக்கூடிய முடிவு வார்த்தை எப்படி இருக்கும்னா, ஒயின் ஹிஃப்தும் அல்லா தாதிலு ஃபவாஹிதத்தன். இது குர்ஆன்ல இருக்கக்கூடிய அரபி டெக்ஸ்ட். இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் அவர்களோடு சமமாக நீதியாக நடக்க முடியாது என்று பயந்தால் ஒரே ஒரு பெண்ணோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். சமத்துவமா வாழ முடியும்னா 2 கட்டிக்க, அதுவும் கட்ட வேண்டிய தேவையும் இருக்கணும். தேவையில்லாம கட்டக்கூடாது. சமத்துவம் கொடுக்க முடியாது என்று சொன்னால் அப்பவும் நீங்கள் கட்டக்கூடாது என்று இஸ்லாம் இந்த நிபந்தனைகளோடு 2ஆம் திருமணத்தை ஆதரிக்கிறது. இதுக்கு பல நியாயமான காரணங்கள் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பெண்ணோடு குடும்பம் நடத்தும் பொழுது அந்த பெண்ணு தேவை போதலை பத்தலை என்று சொல்லும் பொழுது, இன்னைக்கு சமூகத்தில் பெரும்பாலான ஆண்களை பாருங்க, குடும்ப வாழ்க்கையில் திருப்தி இல்லாம அந்த திருப்தியை பெறுவதற்காக வேண்டி வேற இடத்தை தேடி செல்றாங்க. அடுத்த விலை மாதர்கள்ட்ட போறாங்க, தப்பான உறவுகளை வச்சுக்கிறாங்க. அதனால் ஏற்படக்கூடிய கேடுகள் எல்லாம் சமூகத்தில் பார்க்க தானே செய்யறோம். ஒன்றுக்கு மேல திருமணம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டதுனால வேற வழி இல்லாம அவங்க என்ன பண்றாங்க, அபிஷியலா உலகத்துக்கு தெரிஞ்சு, ஏன்னா அதிகாரப்பூர்வமா ஒரு மனைவியோடு குடும்பம் நடத்துவாங்களாம். ஆனா அதிகாரப்பூர்வம் இல்லாம ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் நடத்துறாங்களா இல்லையா? என்ன காரணம்? நீங்க அவங்களுக்கு முறையான அனுமதி கொடுத்திருந்தால் அது முறைப்படி சட்ட ரீதியாக போயிருக்கும். நீங்க முறைப்படி அனுமதி கொடுக்காதனால ஏற்பட்ட விளைவு என்ன? சமூகத்தில் சீர்கேடுகள். அடுத்த பெண்ணோடு போய் சவகாசம், அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை உண்டாயிடுச்சுன்னு வச்சுக்குவோம், அந்த பெண்ணை பற்றி சமூகம் என்ன பேசும்? அந்த பெண்ணுக்கு சமூகத்தில் அந்தஸ்து இருக்குமா? அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை உண்டாயிடுச்சு, குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டால் எப்படி சொல்லுவாங்க? அபிஷியலா முறைப்படி திருமணம் செய்திருந்தால் இவர் தான் என்னுடைய தந்தைன்னு இன்சியலை போட்டுக்கிட்டு சமுதாயத்துக்கு முன்னாடி தூக்கி வந்து நிப்பாட்ட முடியும். ஆனா அபிஷியலான இந்த அனுமதியை நாம மறுக்கும் பொழுது அன்அபிஷியலாக முறை தவறி வேறு வழி இல்லாம சின்ன வீடு செட்டப்பை நோக்கி ஆண்கள் தள்ளப்படுகிறார்கள். அப்ப அவங்க சின்ன வீடு வச்சுக்கிட்டு சமூகத்தில் ஒரு பெரிய ஒழுக்க கேட்டை உருவாக்கிறாங்க. ஒரு தலைமுறை, தகப்பன் பேர் தெரியாத தலைமுறை உருவாக்கப்பட்டு விடுகிறது. இஸ்லாம் என்ன பார்க்கிறது? இப்ப இது மாதிரி இவன் பண்ணித்தான் ஆகணும், இல்லாட்டி தப்பு பண்ணிடுவான்ற கட்டம் வேற இருக்குது. பண்ணக்கூடாதுன்னா சட்டத்தை மீறிடுவான். அப்ப சட்டப்படி போட்டு வச்சா அந்த பெண்ணுக்கும் முறையான அங்கீகாரம் கிடைக்கும், அவளும் சமூகத்திலே தலை நிமிர்ந்து வாழ முடியும், அவளது பிள்ளைகளும் அவர் இறந்ததற்கு பிறகு அவருடைய சொத்திலிருந்து வாரிசுரிமையை பெற்றுக்கொள்ள முடியும், தங்களுடைய பெயருக்கு முன்னால் தன்னுடைய தந்தையின் இன்சிலை அதிகாரப்பூர்வமாக போட்டுக்கொள்ள முடியும். அப்ப ஒரு கௌரவமான சமூகம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் கௌரவமான முறையிலே ஒன்றுக்கு மேற்பட்டதற்கு சில நேரங்களில் விதிவிலக்காக அனுமதி கொடுத்து தான் ஆக வேண்டும் என்ற காரணத்திற்காக இஸ்லாம் அந்த அனுமதியை கொடுக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதற்கு பல காரணங்களை நீங்களே உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். வேறு என்ன காரணம் அப்படின்னா, சமூகத்தில் எத்தனையோ பேர் திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிச்சு கடைசி வரைக்கும் 2 பேரும் சேர்ந்தே வாழ்றாங்கன்னு எல்லா தம்பதியர்களையும் சொல்ல முடியாது. சில நேரத்தில் திடீர்னு விவாகரத்து ஆயிருது, கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகல பிரிஞ்சிடறாங்க. அல்லது கல்யாணம் முடித்த கணவர் அவருக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டு நோய் ஏற்பட்டு மரணித்து விடுகிறார். பெரும்பாலும் சின்ன வயசுல இருக்கிற ஆட்கள் யாருன்னு எடுத்து பார்த்தால் பெண்களை விட ஆண்கள் தான் சதவீத அடிப்படையில் அதிகமாக இருக்கிறார்கள். கணக்குப்படி புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, வயது வித்தியாசம் குறைந்த வயதிலே இறப்பவர்கள் ஆண்கள் தான். இது மாதிரி எத்தனையோ போர்க்களங்கள், யுத்த களங்களை நாடுகள் தோறும் சந்திக்கிறது. எல்லா நாட்டிலையும் சண்டை நடக்குது. பெரும்பாலான இடங்கள்ல சண்டை நடக்கும்போது சண்டையில் கொல்லப்படுறவங்க யாரு? ஆண்களா பெண்களா? 90% ஆண்கள் தான் கொல்லப்படுறாங்க. அப்ப ஆண்கள் சமூகத்தில் குறையும் பொழுது, மரணிக்கும் பொழுது அல்லது கொல்லப்படும் பொழுது அந்த இடத்துல ஏற்கனவே அவனை திருமணம் செய்த இந்த பெண்ணுடைய நிலை என்ன? கல்யாணம் முடிஞ்சு அந்த பொண்ணுக்கு 2 வருஷம் ஆச்சு. 20 வயசுல அல்லது 25 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 27 வயசு 2 வருஷம் கூட வாழல, கணவர் இறந்து விட்டார்.
இப்ப இந்த பெண்ணு காலாகாலத்திற்கும் வாழா வெட்டியாக இருக்க வேண்டும் என்று ஒரு சமூகம், ஒரு நியாயமான மனிதாபிமானம் உள்ள மனித உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற சமூகம் சொல்ல முடியுமா? அந்த பெண்ணுக்கு திருமணம் முடிக்கணும்ன்றதை எல்லாரும் ஒத்துக்குவோம். அதெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. அது ஒருத்தர் இறந்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, கணவன் இறந்துட்டா பொண்டாட்டியும் இறந்துட வேண்டியதான், உடன்கட்டை ஏறுதல், உடனடியாக அவனை வைத்து எரிக்கக்கூடிய சிதையில இந்த பெண்ணையும் தூக்கி வச்சு எரிச்சிடணும், காலாகாலத்துக்கு வாழா வெட்டியா தான் உட்கார்ந்துருக்கணும் என்று ஒரு அறியாமை நிறைந்த காலகட்டம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம சமூகம் விழிப்புணர்ச்சி அடைந்ததற்கு பிறகு லெவல் என்ன? கல்யாணம், அவளுக்கும் வாழ்க்கை இருக்குது, அவளை முறைப்படி அடுத்தவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு அடுத்த வரம் தேடுகிறார்கள். இப்ப யோசிங்க, இந்த கல்யாணம் முடிஞ்சு கணவனை இழந்து விவாகரத்தினாலோ அல்லது மரணத்தினாலோ வேறு காரணங்களினாலோ கணவனை இழந்து நிற்கிற ஒரு பெண்ணுக்கு மீண்டும் மறுவாழ்வு எப்படி கிடைக்கும்? புதுசா ஒரு ஆளை தான் கல்யாணம் பண்ணணும்னா, ஏற்கனவே கல்யாணம் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறவர் அவருக்கு மேட்ரு முடிஞ்சிருச்சு. புதுசா கல்யாணம் பண்ணக்கூடியவர் யாரை தேர்ந்தெடுப்பாரு? புதிதாக கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு ஆண் ஒரு விதவை பெண்ணை தேர்ந்தெடுப்பாரா? அப்படி தேர்ந்தெடுக்கிற ஆள் பத்தின லட்சத்தில் ஒருத்தர் இருப்பார். விதவை பெண் இருக்கிறாங்க, வாழ்வு கொடுக்கணும் என்று நினைக்கக்கூடியவங்க லட்சத்தில் ஒரு ஆள், கோடியில் ஒரு ஆள் தான் தேர்வாரு. ஒருவேளை சம்பந்தப்பட்டவர் அதற்கு உடன்பட்டாலும் கூட அவருடைய குடும்பத்தார் ஒத்துக்குவாங்களா? சம்பந்தப்பட்ட அந்த மணமகனுடைய தந்தையோ தாயோ, நீ ஆண்டா உனக்கு என்னடா குறைச்ச, நீ என்ன ஆள் நல்லா தானே இருக்க, நீ இதுக்கு அந்த பிள்ளைய போய் கட்டுற, ஏற்கனவே விவாகரத்தாய் உட்கார்ந்து இருக்கிறா, புருஷன் இறந்து உட்கார்ந்து இருக்கிறா, உனக்கு என்ன புதுசா ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டாளா என்று ஒரு புது மணப்பெண்ணை தான் தேடுகிறார்கள். இப்ப இந்த பெண்ணுக்கு எப்படி தான் வாழ்க்கையை கொடுக்கிறது? 27 வயசுல இருக்கிறவ 70 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் அந்த தாம்பத்திய சுகத்தை அடையாம தன்னுடைய இல்லற தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளாம அவளால் வாழ முடியுமா? அப்படி வாழ வச்சா என்ன ஆகும்? அப்படி நீங்க அவங்களுக்கு நீ அப்படித்தான் இருக்கணும்னு விதிச்சீங்கன்னா சமூகத்தில் அதனால கேடு வரும். ஒரு நாள் பொறுத்துக்குவா, ஒரு நாள் பொறுத்துக்க இயலாது. உணர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு சமூகத்தில் இல்லை. 50 வருஷத்துக்கு முன்னாடி லெவல் என்ன? நம்ம உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்துற மாதிரி சமுதாயம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எப்படியா இருக்குது? எங்க பார்த்தாலும் ஆபாசம். ஒரு பஸ்ல பயணம் பண்ண முடியல, ரேடியோவை போட்டு விட்டுறோம், ஆபாசமான பாடல்கள், தேவையில்லாம நம்முடைய ஆண்மையும் பெண்மையும் கிளறி விடப்படுகிறது. ஒரு ரோட்ல தெருவோரத்தில் பயணிக்க முடியல, ஆங்காங்கே போஸ்டர்கள், அரை உரை நிர்வாணத்தோடு, அது நம்முடைய உணர்ச்சிகளை பாதிக்கிறது. ஒரு பத்திரிகையை புரட்ட முடியல, ஒரு செய்தியை தெரிஞ்சுக்குவோமே அப்படின்றதுக்காக ஒரு தினசரி பத்திரிகையை, ஒரு மாத பத்திரிகையை புரட்டி பார்த்தோம்னா அப்படி மாத பத்திரிகையில வேக வேகமா புரட்டான், நடு பேஜ் வந்தோம்னா அப்படி திருப்பி வச்சு பார்க்கலாம். என்னடா திருப்புறான்னு பார்த்தா நடு பேஜில் தான் ஸ்டில் படம் போட்டு வச்சிருக்கலாம். அப்ப பத்திரிகையில் ஆபாசம், பேப்பர்ல ஆபாசம், அதையெல்லாம் விட கேடு கட்டுத்தனமா டிவியில எந்த நேரம் பார்த்தாலும் 100% எந்த சேனலை திருப்புங்க, 90% சேனல்களுடைய அடிப்படை ஒன்னே ஒன்று, ஒரே ஒரு அடிப்படையில் தான் 90% சேனல். என்ன அடிப்படை? ஆம்பளை பொம்பளைங்கிற அடிப்படை. இந்த ஆம்பளை பொம்பளை கான்செப்ட் இல்லாம என்ன இருக்கு காட்டுங்க. ஒரு நாடகத்தை எடுங்க, ஒரு படத்தை எடுங்க, எந்த கன்றாவை எடுத்து பார்த்தாலும் எல்லாம் இதுதான். நம்ம மக்கள் பார்க்கறது தானே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோங்க. தமிழ் சேனலா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழ் சேனல்ல நம்ம அறிவை வளர்க்குற விஷயமா சொல்லப்படுகிறது. 4 மணி நேரத்துக்கு ஒரு நியூஸ் போடுவான். அந்த நியூஸ் 10 நிமிஷம் ஓடும், 12வது நிமிஷம் அடுத்து ஒரு அரஸ்ட் இல்லை, ஆஃப்டர் ஆயரோட ஒரு ஆணையோ பெண்ணையோ ஓட விடுவாங்க. இப்போ டிவியில இருந்து எதை எடுத்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் நம்முடைய ஆண்மையையும் பெண்மையையும் கிளறிவிடக்கூடிய ஒரு சமூக சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணுக்கு முடியும். சாதாரணமா, அதாவது குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்காத ஒரு பெண்ணா இருந்தா கூட அப்படியே இருந்துடலாம்னு சொல்லலாம். ஆனா ஏற்கனவே அனுபவித்த ஒரு பெண்ணால் எத்தனை நாட்களுக்கு இருக்க முடியும்? ஒவ்வொருத்தரும் தங்களை ஆசைப்பட்டு பாருங்க. திருமணம் ஆனவர்களையும் திருமணம் ஆனவர்கள் உங்களுடைய திருமணம் ஆகாத வாழ்க்கையோடு இந்த வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க. எல்லாருக்குமே பட்டவர்த்தனமா வித்தியாசம் தெரியும். 25 வயசு வரைக்கும் அது மாதிரியான சிந்தனைகள் பெருமளவுல இல்லாம தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தவங்க திருமணத்திற்கு பிறகு நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? அந்த நேரத்தில் தன்னுடைய துணைவியை அல்லது தனது கணவரை இழந்து நிற்கிற ஒரு ஆணும் பெண்ணும் எப்படிப்பட்ட துன்பத்திற்கு ஆளாவார்கள் என்பதனை திருமணம் முடித்த ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள முடியும். திருமணம் முடிச்ச நிலையில கணவன் மனைவி பிரிஞ்சு வாடுவாங்களே, அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, அதனுடைய வழி தெரியும். 25 வயசுல கல்யாணமே முடிக்காம இருக்கிற ஒரு பெண்ணை விட 27 வயசுல கல்யாணம் ஆகி 2 வருஷம் குடும்பம் நடத்திவிட்டு அதுக்கப்புறம் கணவனை இழந்திருக்கிற ஒரு பெண்ணிடத்துல போய் கேட்டு பாருங்கள், அவளுடைய வேதனையும் வலியும் நமக்கு புரியும். அவளுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு கொடுக்கறதா இருந்தா எப்படி கொடுக்கிறது? புதுசா உள்ளவன் வரமாட்டேங்கிறான். புதுசாக ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதே குதிரை கொம்பா இருக்குது. இந்த சூழ்நிலையில ஏற்கனவே திருமணம் ஆனவன் வேண்டுமானால் 2ஆம் தாரமாக திருமணம் செய்து கொள்ள முன் வருவாரே தவிர புதிதாக 2ஆம் தாரத்து பெண்ணை திருமணம் செய்ய யாரும் முன் வர்றதில்லை. இப்ப சமுதாயத்தில் இந்த சிக்கலை எப்படி தீர்ப்பீங்க? ஒரு ஆள் ஒன்னதான் கட்டணும், ஒருவனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னா
அப்ப அந்த இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் நீங்கள் விட்டால் என்ன பிரச்சனை ஏற்படும் தெரியுமா? பொறுத்து பாப்பா, அவளுக்கு சரியான வாழ்க்கை அமையல, அப்ப நாம இல்லீகலா போவோம், இல்லீகலா வேற ஆண்களை தூண்டில் போட்டு இழுப்போம், ஓரக்கண்ணால பார்ப்போம், வீட்டுக்கு வர சொல்லுவோம், வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனா என்னதுக்கு ஆகும்? அதுக்கு ஒரு சாதாரண ஒரு குடும்ப பெண், ஒரு அபிஷியலான மனைவி ஒரு ஆணுக்கு எந்த அளவிற்கு கடமையாற்றுவாளோ அதையெல்லாம் விட பல 100 மடங்கு அன்அபிஷியலான பெண்கள் கடமையாற்றுவார்கள். ஏன்? எவ்வளவு நாளைக்கு இவன் இருப்பான்னு தெரியாது, இருக்கிற வரைக்கும் இவன் இருக்கிறதெல்லாம் பறிச்சுக்கணும், நாளைக்கே சமுதாயத்தில் பிரச்சனைனா அவனையும் நம்மளையும் சேரக்கூடாதுன்றவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் கறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிகப்படியாக தியாகம் செய்யற மாதிரி நடிப்பா. ஒரு பொஞ்சாதி அப்படி நடிக்க தேவையில்லை. எங்க போயிட போறாரு, என்ன தெரிந்தாலும் நம்ம புருஷன் தானே, என்னத்தை செஞ்சாலும் அப்பாட்ட சொல்லலாம்ல, அம்மாட்ட சொல்லலாம்ல, சமுதாய தலைவர்கள்ட்ட சொல்லலாம்ல என்று சொல்லி அந்த தைரியத்தில் உட்கார்ந்து சாப்பிடுங்கம்பா. அவ என்ன செய்வா? உட்காருங்க சாப்பிடுங்கன்னு ஊட்டி விடுவா. கை கழுவ போனா வீட்டில் கணவர் தானா சொம்புல தண்ணி எடுத்து கையை கழுவுவார். அந்த வீட்டில் அந்த அம்மா கொண்டு வந்து கை கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றும். இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவிட்டு கிடக்கிற டவல்ல போய் கை துடைக்கிறக்காண்டி இவர் நடந்து போவார் வீட்டில். அங்க அந்த அம்மா டவலை தூக்கி கொண்டு கொடுத்து தொடங்கன்னு சொல்லும். வழியோன்னு வழிஞ்சா என்னத்துக்கு ஆகும்? அவன் யோசிப்பான், நம்ம பொஞ்சாதியை விட இவதான ரொம்ப நம்மளை கவனிக்கிறா, அப்ப அவ தேவையில்லை, இவள்கிட்டே உட்காந்துக்கிறேன். 2வது திருமணத்துக்கு அனுமதி மறுக்கிற பல இடங்களில் முதல் திருமணத்தை முதல் கணவனை இழந்து விட்டு இருக்கிற சூழல் சமூகத்தில் ஏற்படுகிறது. இது தியரி இல்லை, வெறும் வரும் வாய் வார்த்தை இல்லை. நீங்க அன்றாட உங்களுடைய சமூகத்தில், உங்களுடைய தெருக்கல்ல, உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய உறவினர்களுடைய வீடுகளில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையா இல்லையா? இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் இஸ்லாம் சொல்லுது 2வது திருமணத்துக்கு அனுமதி கொடுத்து தான் ஆகணும். அனுமதி கொடுக்கலாட்டி சமுதாயத்தில் சிக்கல், அன்னபிஷியலான உறவுகள் உருவாகும். இன்னும் சொன்னா நீங்க எங்களுக்கு போடப்பட்டிருக்கிற கட்டுப்பாடுகள் மற்ற சமூகங்களுக்கு போடப்படாத காரணத்தினால் இந்தியாவுடைய நிலைமை என்ன தெரியுமா? கணக்கு புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தால் எங்களுக்கு சட்டப்படி அனுமதி, முஸ்லீம்களுக்கு அரசியல் சட்டமும் அனுமதி வழங்கி இருக்கிறது, இஸ்லாமிய மார்க்க சட்டமும் அனுமதி வழங்கி இருக்கிறது 4 வரைக்கும் திருமணம் செய்து கொள்ள. மற்றவங்களுக்கு அனுமதி இல்லை. ஆனா 1க்கு மேற்பட்ட திருமணம் செஞ்சிருக்க ஆட்கள் யாருன்னு கணக்கெடுத்து பார்த்தால் அதுல முஸ்லீம்களுடைய சதவிகிதம் ரொம்ப கம்மியா இருக்கிறது. முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் 2, 3 திருமணம் செய்தவர்கள். நீங்க பெரிய பெரிய தலைவர், உங்க பத்திரிகைகள்லாம் பார்க்கக்கூடிய பெருந்தலைவர்களை பாருங்களேன். பாராளுமன்ற உறுப்பினர்களை பத்தி நீங்க பத்திரிகைகள் படிச்சிருப்பீங்க. இந்தியாவில் தமிழகத்துடைய முதலமைச்சர்களை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. எல்லாத்தையும் அப்படி ஒரு கிளான்ஸ் லைட்டா ஒரு பார்வை விடுங்க, பெரும்பாலான டிக்கெட் 2வது திருமணம் செஞ்சவங்களா தான் இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் விரல் விட்டு என்ற மாதிரி தான் 2வது திருமணம். ஏன்? முஸ்லீமுக்கு போடப்பட்ட கட்டுப்பாடு அப்படி. தேவையினா தான் போகணும், தேவையில்லாம செய்யக்கூடாது, அப்படியே செஞ்சாலும் நீதமா நடக்கணும். அந்த கட்டுப்பாடு எல்லாம் இல்லாத காரணத்தினால நான் ஒரு அரசியலுக்காக வேண்டி சொல்லல, அந்த தமிழகத்து அரசியலை உற்று நோக்கக்கூடிய பல பேர் தெரிந்திருக்க வாய்ப்பு, அதனால சொல்லுகிறேன். தமிழகத்தில் இதற்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்தாங்க. யார் இருந்தா? கருணாநிதி இருந்தார். கலைஞர் கருணாநிதி இருந்தார். கருணாநிதிக்கு எத்தனை மனைவிமார்? பத்திரிகையில் நீங்க படிச்சிருப்பீங்க. சில நேரத்தில் அவருடைய மனைவியோடு வருவார், பத்திரிகையில் எழுதுவாங்க, இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு இந்த நிகழ்ச்சியில் மனைவி பேரை போட்டு தயாள் அம்மாளோடு கலந்து கொண்டாள் அப்படின்னு. அடுத்து 2வது நாள் அடுத்த பத்திரிகையில் வரும், இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தம்முடைய துணைவியாரோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தார். அது என்ன மனைவி துணைவி 2 ஒன்று தானே? வார்த்தையை மட்டும் வித்தியாசப்படுத்திக்கிட்டா மனைவி இல்லைன்னு ஆயிருமா? 2 பேருமே பொஞ்சாதி தான். ஆனா சமூகத்தை ஏமாத்துறக்காண்டி அது என் பொஞ்சாதி இல்லை, அது என் மனைவி இல்லை, என் துணைவின்னு, இது ஏமாத்து வேலை தானே. இந்த வேலையை பார்த்து பல பேர் செய்யறாங்க. அவர் நான் குற்றம் சொல்றக்காண்டி சொல்லல, ஏன்னா எங்க மார்க்கமே அனுமதிச்ச ஒரு காரியத்தை அவர் செஞ்சிருக்கிறாரு. அவர் போய் நான் எப்படி குறை சொல்லுவேன்? அனுமதிக்கப்பட்டவங்க தானே செஞ்சிருக்கிறாரு. ஆகையினால இது மாதிரி மத்திய அரசாங்கம், இந்தியாவில் மத்திய அரசாங்கத்தினுடைய பெரும் தலைவர்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி 1க்கு மேற்பட்ட திருமணம் செஞ்சவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பெரிய பெரிய எழுத்தாளர்கள், தமிழ் ஆசிரிய பயிற்சி பள்ளிங்கிறதுனால நான் ஒரு உதாரணம் கூட சொல்கிறேன். அதிகமாக உங்களுக்கு தமிழோடு தொடர்பு இருக்கும், தமிழ் எழுத்தாளர்களோடு பரிச்சயம் இருக்கும். தமிழ் எழுத்தாளர்கள் ஒரு சிறந்த இடத்திலே வைத்து போற்றப்படுகிறவர் பாலகுமாரன். நல்ல பக்தி பழமாகத்தான் காட்சி தருவார். அவருடைய தோற்றம், அவருடைய தாடி, அவருடைய விபூதி, அவருடைய பொட்டு, அது எல்லாமே பார்ப்பதற்கு ஒரு ஆன்மீக தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் அவருடைய தோற்றமே இருக்கும் பாலகுமாரன். அவர் எழுதிய எழுத்துக்களை வாசிக்கக்கூடிய வாசகர்கள் இலங்கையில் அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்று கூட நான் ஒரு பத்திரிகையில படித்திருக்கிறேன். பாலகுமாரனுக்கு எத்தனை மனைவி? 2 மனைவி. அவர் யார்? முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவரா? இல்லை. ஆனால் அவர் செஞ்சது தப்பா? தப்பும் இல்லை. ஏன்? அதுக்கு அனுமதிச்சாதான் சமூகத்தில் ஒழுக்கம் நிலை பெறும், சமூகம் பாலியல் ரீதியாக கெட்டு போகாது
எனவே இப்படிப்பட்ட பல்வேறு காரணங்களுக்காகத்தான் இஸ்லாம் ஒன்றுக்கு மேற்பட்டு 2வது 3வது 4வது வரை ஒரு ஆண் திருமணம் செய்து கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. இது ஒரு கேள்விக்கான பதில். 2வது அதுக்குள்ள இன்னொன்று கேட்டிருந்தாங்க, நபிகள் நாயகம் அதிகமான திருமணம் செஞ்சதுக்கு என்ன காரணம்? அது தனி டாபிக். அவங்களுக்கு இந்த காரணம் பொருந்தும், இந்த காரணம் பொருந்தும். இதோடு சேர்த்து எங்களை விட அதிகமாக அவர்கள் திருமணம் செய்ததற்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் உண்டு. அது என்ன காரணம் என்று சொன்னால், நபிகள் நாயகத்தை இறைவனின் தூதர்னு சொல்றோம்ல, அவர் இறைவனின் தூதராக வாழ்ந்தவர். அவர் வாழ்க்கையில் என்னையெல்லாம் செஞ்சாரோ அது எல்லாவற்றையும் நாங்கள் பின்பற்ற வேண்டும். எங்களுக்குள்ள கடமை என்னன்னா, அவர் எப்படி சொன்னாரோ அப்படி தொழுகிறது மட்டும் இல்லை, அவர் சொன்ன மாதிரி வழிபாடு செய்யறது மட்டும் இல்லை. நான் என் மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டா அவர் எப்படி ஈடுபட்டாருங்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டு தான் ஈடுபடணும். எங்களுக்கு போடப்பட்ட ஆர்டர் படி தான். நான் சிறுநீர் கழிக்க போறேன், ஏன் நான் என்னுடைய சுய தேவையை நிறைவேற்ற போறேன், நான் சும்மா இருந்துட முடியாது. அவர் ஆர்டர் போட்டிருப்பார், சிறுநீர் கழிக்கிறதுக்கு என்ன ஒழுங்குகள், அவங்க என்ன எல்லாம் செஞ்சாங்க, சிறுநீர் கழிச்சிட்டு எப்படி சுத்தம் செய்யணும், அதுக்கு ஒரு பெரிய லெக்சரே கொடுத்து வச்சிருப்பார். எறும்பு புத்துல சிறுநீர் கழிச்சிடாதீங்க, மரத்தடி நிழல்ல சிறுநீர் கழிச்சிடாதீங்க, சிறுநீர் கழித்து விட்டு கண்ணாடி துண்டுகளை வச்சு சுத்தப்படுத்திடாதீங்க, சிறுநீர் கழித்து விட்டு அதனுடைய அசுத்தம் உங்கள் உடலில் ஒட்டி கொண்டிருக்கும், எனவே தண்ணீரை வைத்து அதை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, இல்லாட்டி ஆரோக்கிய கேடு ஏற்படும். சிறுநீர் கழிக்கிறத எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு பெரிய பாடம் நடத்தியிருப்பாங்க. இப்படி ஒன்னையும் பார்த்து 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 சாப்பிடுறது எப்படி, தூங்குறது எப்படி, வியாபாரம் செய்யறது எப்படி, இப்படி எல்லா விஷயங்களையும் அவர் எப்படி செய்தாரோ அப்படித்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அவர் சமூகத்தில் வாழுகிற பொழுது என்னவெல்லாம் சொன்னாரோ அதுவெல்லாம் சமூகத்திற்கு தெரியும். அரசியல் எப்படி நடத்தணும் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியும், உலகத்துக்கு போதனை பண்ணியிருப்பாரு, அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனா தூங்குறது எப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவருடைய வீட்டில் நடக்கிற விஷயம் தூங்குறதுங்கிறது. சாப்பிடுறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது வீட்டில் நடக்கிற விஷயம். குடும்பம் நடத்துறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது வீட்டில் நடக்கிற விஷயம். அப்ப வீட்டிற்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே நடக்கிற நிகழ்வுகளை அதுவும் எங்களுக்கு சொல்லப்பட வேண்டும், உலகத்திற்கு தெரியணும். அது தெரியலாட்டி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால இறைவன் என்ன பண்ணுகிறான், அவருக்கு மாத்திரம் பிரத்யேகமாக கூடுதலான மனைவிகளுக்கு அனுமதி கொடுக்கிறான். நீங்க நிறைய திருமணம் செஞ்சுக்குங்க. ஏன்னு கேட்டா உங்க வாழ்க்கையில் குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் வெளியில போகணும். ஒரு பெண்ணை மட்டும் வச்சு குடும்பம் நடத்தின்னு வச்சுக்குவோம், எல்லா மேட்டரையும் ஒரு பெண்ணால கிரகிச்சு சொல்ல முடியாது. 4 விஷயத்தை சொல்லுவாங்க, 4 விஷயத்தை மறந்துடுவாங்க. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் இருந்தால் ஒரு பெண் ஒன்றை மறந்தாலும் கூட இன்னொரு பெண் அதை நினைவுபடுத்தி உலகத்திற்கு சொல்லி தந்து விட முடியும். நபிகள் நாயகம் இப்படித்தான் சாப்பிட்டார்கள், நபிகள் நாயகம் இப்படித்தான் தூங்கினார்கள் என்று உலகத்திற்கு நபிகள் நாயகத்தின் மனைவிகள் வழியாகத்தான் செய்தி கிடைக்க வேண்டி இருக்கிற காரணத்தினால் அவருக்கு மாத்திரம் பிரத்யேகமான அந்த அனுமதியை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பேப்பர்ல வேண்டாமா கேட்க சொல்லிருங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ இந்த எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர் சொன்ன ஒரு கருத்து, சைவ சமயம் சம்பந்தமாக சொன்ன ஒரு கருத்து, பித்தாபுரை சூடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடின தேவாரம், அது தொடர்பாக அது பொய்ப்பிக்கப்பட்ட கருத்து என்று சொல்லி ஒரு கருத்தை சொன்னார். இது சம்பந்தமாக நான் இந்த 2 விஷயம், ஒரு சில சமய அடிப்படை, நான் சைவ சமயத்தை சார்ந்தவன் என்ற வகையில் ஏனைய மதங்களை மதிக்கிறேன், என்னோட சமயத்தின் மீது பற்று காட்டுகின்றேன். அது ஒவ்வொரு சமயத்தவனுக்கும் இருக்க வேண்டிய முறைமை. கடவுளுக்கு சமயம் இல்லை என்றது என்னுடைய கொள்கை. கடவுளுக்கு சமயம் இல்லை. மிக 21ஆம் நூற்றாண்டில் நான் வாழுகின்ற நாங்கள் எவ்வளவோ காலத்துக்கு பின்னரை வந்துவிட்டோம். மிக அவதானமாக சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. சமயம் என்று சொல்கிறது என்னை பொறுத்தவரையில் அது பற்றி ஒரு கருத்தை தெரிவிக்கிறதுன்றது மிக கஷ்டமான விஷயம். நான் சமயத்தை பற்றி அதிகம் பேசுகிறதில்லை. நான் படிப்பிக்கிற பாடமே தமிழ் உளவியல் சார்ந்த பாடங்கள். ஆனால் அந்த சமயத்தை பற்றி பேசுகிறதுன்றது, சமயத்தை பற்றி விளக்கம் கொடுக்குறதுன்றது மிக மிக கஷ்டமான காரியம். சைவ சமயம் என்று அல்லது இந்து சமயம் என்று வருகின்ற பொழுது அது 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று சமயம், மற்றது தத்துவம். சமயம் பற்றிய விடயங்கள் என்று வருகின்ற பொழுது பல்வேறு வகையான
கதைகளை சொல்லுவார்கள். மக்கள் பல்வேறு தரங்களிலே இருக்கின்றார்கள். மிக அடிமட்ட நிலையில் இருப்பார்கள், மிக உயர்ந்த மட்டத்திலே இருப்பார்கள். இப்படி வகுப்பில் பல்வேறு வகையான மாணவர்கள் இருப்பது போல சமூகத்திலேயும் பல்வேறு வகையான மக்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறதுன்றது பொதுவாக சமயத்தால் பெரிய கஷ்டமான விஷயம் உண்டு. இந்த சமயம் என்று வருகின்ற பொழுது அதில் மூட கொள்கைகள் நிறைய இருக்கும் என்று நான் சொன்னேன். சைவ சமயம் என்று சொல்றது இங்கே சொல்லப்பட்டது போல எங்களுடைய சைவ சமயம் சரியாக வளர்ச்சி அடைந்தது 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர். ஆனால் சொல்லுவார்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னர் என்று சொல்லுவார்கள். ஆனால் விஞ்ஞானபூர்வமாக வளர்ந்தது சொல்லுவது போல இங்கே சொன்னது போல இந்த சிந்தனையாளர்கள் காலம் என்று சொல்லுவார்கள். கிபி 6ஆம் நூற்றாண்டை சிந்தனையாளர்கள் காலம் என்று சொல்லுவார்கள். சைவ சமயம் அப்படித்தான் அந்த அப்படிப்பட்ட காலத்தில் இருந்து வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது. மெய்கண்டதேவர் வேற வளர்ச்சி அடைந்து வந்திருக்கு. மெய்கண்டதேவருடைய தத்துவத்துக்கு பிறகு சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்படுகின்ற தத்துவத்துக்கு பிறகு ஒரு அந்த அந்த சைவ சமயத்தை மறுதளிக்கக்கூடிய அல்லது ஒரு தத்துவ சைவ சித்தாந்தத்தை மறுதளிக்கக்கூடிய ஒரு தத்துவமும் வரவில்லை என்பது பலருடைய கருத்து. நான் அதில் அந்த விவாதத்துக்கு போக இல்லை. என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த இதிகாசங்கள் புராணங்கள் என்று 2 விஷயம் இருக்கு சமயத்தில். இதிகாசங்கள் புராணங்கள் சாதாரண மக்களுக்கு சமய உண்மைகளை விளங்கப்படுத்துவதற்காகத்தான் இந்த இதிகாசங்கள் புராணங்கள் என்று இந்தியாவிலே தோன்றின. இதிகாசம் என்று சொல்லி சொன்னால் அது வரலாறு அல்ல. சில பேர் சொல்லுவார்கள் சிங்களத்தில் இதிகாசம் என்று சொல்லி சொன்னால் வரலாறு, அதல்ல. இதிகாசம் என்று சொல்லி சொன்னால் வரலாறு அல்ல. இப்படி இருந்தானாம் இப்படி இருந்தாலாம் என்று சொல்றதுதான் இதிகாசம். இந்தியாவில் அயோத்தி என்று ஊர் இருந்ததாம், ராமன் என்று இருந்தானாம், தசரதன் என்று இருந்தானாம், அவனுக்கு பல மனைவிமாராம் என்று சொல்லி ஆம்போட்டு சொல்லுவாங்க. அப்படி இருந்தது என்று சொல்ல மாட்டாங்க கடைசி வரை. அந்த மாதிரி அந்த சமய உண்மைகளை ராமாயணம் பாரதம் என்று சொல்லப்படுகின்ற பல விடயங்கள் சமய உண்மைகளை தெளிவுபடுத்துவதற்காக அல்லது சமய உண்மைகளின் பால் செல்வதற்காக தோற்றம் பெற்றவை. அந்த மாதிரி தான் இந்த புராணங்களும் அப்படித்தான். புராணம் என்றது புராதனமானது. பௌராணிகர் என்று சொல்லி சொல்லுவார்கள், பௌராணிகம் என்று சொல்லி இந்த புராண கதைகளை சொல்லி இனிமையான அந்த கசப்பு மருந்த இனிப்பில் தேய்த்து கொடுப்பது போல தோன்றினதுதான் இந்த இதிகாச புராணங்கள். சுவையான கதைகள் மூலமாக இந்த சமயத்தின்பால் ஈடுபாடு கொள்ள செய்வதற்காக தோற்றம் பெற்றவை. அது இங்கே சரியா பார்த்தால் இந்த 2 விதமான விஷயங்கள் வரும். ஒன்று இதிகாசங்கள் புராணங்கள், அதுக்கு பதிலாக அங்கால ஆகமங்கள், மற்றது உபநிடதங்கள் என்று சொல்லுவார்கள். இது வேதத்தை மறுத்து எழுந்த பொழுது எங்களோட கௌதம புத்தர் மகாவீரர் போன்றவர்கள் வேதத்தை மறுத்து கூறிய பொழுது தோன்றியவை. சாதாரண மக்களுக்கு இதிகாசங்கள் புராணங்கள், அறிஞர் மட்டத்தில் உள்ளவங்களுக்கு இந்த உபநிடதங்களும் ஆகமங்களும். இந்த உபநிடதங்கள்ல ஆகமங்கள்ல கேள்வி கேட்கறதுக்கு அங்க இடம் இல்லை, தத்துவம். இதுல நிறைய கேட்கலாம் நாங்கள். அப்ப இங்க சுந்தரர் சொன்னது, சுந்தருடைய நின்ற மார்க்கம் தோழமை மார்க்கம். சிவபெருமானை பித்தா என்று சொன்னதும் பிரைசூடி என்று சொல்லி சொன்னதும் அது அவரை சாதாரணமாக சொல்றதுக்காகத்தான். மிகச் சாதாரணமானவன், கடவுள் எங்களுக்கு அருகில இருக்கிறான், மிகச் சாதாரணமானவன். அவர் நின்ற மார்க்கம் தோழமை மார்க்கம். அவர் பலவிதமாக பித்தாண்டு, கடவுளை எப்படி பித்தாண்டு சொல்றது? எல்லாம் அறிந்த இறைவனை பித்தாண்டு எப்படி சொல்ல முடியும்? அப்படி ஒரு வாதத்தை வைக்கலாம் தானே? அப்படி இல்லை. அது நாங்கள் இறைவன் என்றது எங்களோட இருக்கிறார், எங்களுக்குள்ள இருக்கிறார், அந்நியமாக இல்லை, எங்களுக்குள்ளே இருக்கிறார், எங்களோட தோழன் மாதிரி என்று சொல்லி அந்த அர்த்தத்தில் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னது. அந்த பழைய இதிகாச புராண கதைகளை வச்சுக்கொண்டு சாதாரண மக்களுக்கு சமய உண்மைகளை விளங்கப்படுத்துறதுக்காக அவர் சொன்னது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் எங்களை முடிந்த முடிவு என்று நான் சொல்றதுக்கு இல்லை. எங்களோட முடிந்த முடிவார் என்று சொல்லி சொன்னால் சைவ சித்தாந்திகள். அவர்கள் இறைவனை பற்றி 2 விடயங்கள் சொல்லியிருக்கிறார், மிக கவனமாக கேட்கணும். ஒன்று இறைவனுக்கு சொரூப நிலை, மற்றது தடத்த நிலை. தடத்த நிலையில இப்படி எல்லாம் வரும். ஆனால் சொரூப நிலையில இறைவன் அப்படி அல்ல. உருவம், அருவுருவம், மற்றது அருவம் என்று சொல்றது அதற்கு அப்பாலும் கடந்தது. உருவம் என்று சொன்னா சாதாரண உருவ நிலை, அருவம் என்றா அது இல்லாத நிலை, அருவுருவம் என்றா 2ம் சார்ந்தது. இதை கடந்த ஒரு நிலைதான் சொரூபம் என்று சொல்றது. அந்த சொரூபத்தில் இறைவனுக்கு நாமமும் இல்லை, உருவமும் இல்லை, பெயரும் இல்லை. அந்த ஒரு நிலை. இறைவன் எந்த ஒரு பெயராலும் சுட்டப்பட மாட்டான். அதுதான் எங்களுடைய சைவ சித்தாந்தம் என்றதை சரியா விளங்கிக் கொண்டு நாங்கள் பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி. சொல்லுங்க. சரி, இப்போ கேள்விக்கு முன்னாடி ஒரு செய்தி ஐயாவுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன்.
ஏன்னா பொதுவாக நாங்கள் இதை தான் வரவேற்கிறோம். எங்களுடைய நிகழ்ச்சி வந்து ஏதோ நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க, நான் என்னத்தையோ ஒன்று சொன்னேன், அதில் வந்து எங்களுக்கு திருப்தியே கிடையாது. என்ன சொன்னாலும் உடனடியாக பிடிக்கிற அந்த வார்த்தைகளில் எது ஏற்றுக்கொள்ள முடியும், உங்களுடைய மனது எதை ஏற்க மறுக்கிறது, உடனடியாக கவுண்டர் ஆர்குமெண்ட் என்ற அறிவுபூர்வமான ஒரு விவாத அரங்காக இது இருக்க வேண்டும் என்று விரும்பினோம். ஐயா அவர்கள் அதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு அவர்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் அதில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு அந்த வார்த்தை பித்தா பிறை சூடி பெருமானை அருளாளா என்பது பொய்ப்படுத்தப்பட்டு விட்டது என்ற வார்த்தைக்கு விளக்கம் தர வேண்டும் என்று சொன்னார்கள். அதிலேயும் கூட நம்முடைய கருத்து ஒரு விதத்தில் ஏற்க தகுந்தது என்று சொன்னமைக்கு நன்றி. ஏன்னா லெவலுக்கு தகுந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. கீழே உள்ளவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. மேலே உள்ள அறிவுஜீவிகள், அந்த விஞ்ஞான கோணத்தில் சிந்திக்கிறவங்க, அவர்களை பொறுத்த வரைக்கும் அது அந்த நிலையிலே தான், மறுக்கப்படுகிற நிலையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதனை அந்த ஏற்றத்தாழ்வுகளோடு பாமர மக்கள், அறிஞர்கள் என்ற கோணத்திலே அந்த வாதம் வைக்கப்பட்டிருப்பதாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். நன்றி. அடுத்த கேள்வி சொல்லுவோம். பாரத நாட்டிலே இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதரர் அவர்களுக்கு எனது இனிய வந்தனங்கள். உண்மையாக அதாவது உங்களிடத்திலே கேட்கப் போகிற கேள்வியானது ஒரு சூக்ஷ்மமான விஷயம். சூக்ஷ்மம் என்றால் கண்ணுக்கு தெரியாதது. நீங்கள் குறிப்பிட்டீர்கள் நபிகள் நாயகத்திற்கு மாத்திரமே அந்த இறைவனிடத்திலே இருந்து அந்த கருத்துக்கள் சென்றடைந்தன என்று. அதுபோலத்தான் சந்திரன் சிவபெருமானுடைய தலையிலே இருக்கிறது என்று எங்களுடைய இந்து மதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நீங்கள் எடுத்து கூறினீர்கள். தூளம் சூக்ஷ்மம் என்கிற 2 நிலைகள் இருக்கின்றன. அதுவும் எங்களுடைய இந்து மதத்திலே இந்த சூக்ஷ்ம நிலை என்பதை சாதாரண எங்களை போன்ற நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு என்பதை போல அப்படி கீழான நிலையிலே இருப்பவர்களை போன்ற எங்களை போன்றவர்களுக்கு அதனை பற்றிய விளக்கங்களை சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் போன்ற உயர்ந்த யோக நிலையிலே இருப்பவர்களுக்குத்தான் அத்தகைய கருத்துக்களை சிவபெருமானுடைய நிலையானது சூக்ஷ்ம நிலையிலே எவ்வாறானது, அவருடைய அந்த அண்ட பகிரண்ட பாதாள என்று எத்தனையோ உலகங்களை இவற்றிலே முழுமையாக இறைவன் நிறைந்திருக்கின்றான் என்று இந்து மதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அதுபோலத்தான் அந்த சூக்ஷ்ம நிலையிலே தான் இறைவனுடைய சிரசிலே எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத நிலையிலே இறைவனுடைய பிறை இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் உங்களுக்கு தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்வதோடு, அன்பான எனக்கு மிகவும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயத்தை உங்களுக்கு கூற வேண்டுமே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது உண்மையான முஸ்லீமாக, நிறைந்த மேலான ஒரு முஸ்லீமாக இந்த உலகத்திலே ஒருவன் வாழ்வானாக இருந்தால், மறுபிறவியில மரணத்தின் பிற்பாடு அவன் எந்த மாதிரியான ஒரு மேலான நிலையினை அந்த மனிதன், அந்த இஸ்லாமியர் அடைகின்றார் என்பதனையும், அந்த மேலான நிலையிலே இறைவனிடத்திலே செல்வதாக இருந்தால் அது மிகவும் உயர்ந்த நிலை. அந்த மேலான நிலையிலே அவனுக்கு எத்தகைய ஒரு இன்பம் கிடைக்கிறது என்பதை பற்றி உங்களுடைய சமய பெரியார்கள் உங்களுடைய குர்ஆன் நூலிலே என்ன கூறியிருக்கின்றார்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. சகோதரி ஒரு 2 விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. சில விஷயங்கள் வந்து சூட்சுமமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அது குறித்த விளக்கங்களை சொல்ல இயலாது என்று. அதில் தான் இஸ்லாம் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கிறது. நான் உங்கள் மதத்தை பற்றி முழுமையான ஆய்வு இல்லை என்று சொன்னாலும் இஸ்லாமிய குறித்து ஓரளவுக்கு படித்தவன் என்ற அடிப்படையில் அந்த புள்ளியில் இஸ்லாம் வேறுபடுகிறது. என்ன, நான் தெரிஞ்சது இஸ்லாம் தானே, அதை பற்றி தானே நான் சொல்ல இயலும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி புரியாத விஷயங்கள் என்று எதுவுமே கிடையாது. 100க்கு 100% பாமரன் முதற்கொண்டு பெரும் படித்தவர் வரை, பெரும் அறிஞர்கள் வரை அத்தனை பேரும் இலகுவாக விளங்கி புரிந்து வாழ்க்கையிலே செயல்படுகிற அம்சங்களை தவிர வேறு எந்த ஒரு அம்சத்தையும் இஸ்லாம் உலகத்திற்கு முன்வைக்கவில்லை. ஏன்னா குர்ஆனிலேயே பல்வேறு இடங்களில் குர்ஆன் திரும்ப சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். இது குர்ஆனில் வரக்கூடிய பல்வேறு இடங்களில் வரக்கூடிய ஒரு அரபி வாசகம். இதற்கான பொருள் என்னவென்றால், இந்த குர்ஆனை, இந்த புத்தகத்தை, வேத புத்தகத்தை வாசிப்பதற்கு மிக எளிதாக ஆக்கி தந்திருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தக்கிர், இதை வாசித்து விளங்கிக் கொள்வோர் உண்டா, அதை புரிந்து கொண்டு செயல்படுவோர் உண்டா என்று பல்வேறு இடங்களில் குர்ஆன் கேள்வி எழுப்புகிறது. எனவே பாமரன் முதற்கொண்டு படித்தவர் வரை அத்தனை பேருமே இலகுவாக விளங்கிக் கொள்கிற ஒரு அம்சம்தான் இஸ்லாமிய பார்வையிலே இஸ்லாத்தின் போதனைகளாக இருக்கிறது என்பது ஒன்று. 2வது,
இந்த உலகத்தில் நல்ல ஒரு முஸ்லீமாக வாழ்ந்த ஒருத்தர் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய யோக நிலை என்ன, அது குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்கிறார்கள். அது குறித்து குர்ஆனிலே பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் அவர்களும் பல செய்திகளை விளக்கி தந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இரண்டை தவிர வேறு எதையும் இஸ்லாத்தின் ஆதாரமாக அது இஸ்லாம் சொல்லுகிறது என்ற கோணத்திலே முஸ்லீம்கள் நம்பக்கூடாது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், உங்களுடைய சமய பெரியார்கள் சொன்னது எதுவும் உண்டா என்ற ஒரு வார்த்தையை அதில் சேர்த்தாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெரியார்களுக்கு வேலையே கிடையாது. ஒருவர் அறிந்திருக்கிறார் என்றால் அவர் குர்ஆனை அறிந்தவர், நபிகள் நாயகத்தின் நபி மொழிகளை அறிந்தவர். அந்த குர்ஆனையும் நபி மொழிகளையும் அறிந்து பிறருக்கு கற்றுக் கொடுக்கிற இருப்பதை எடுத்துச் சொல்கிற ஒரு ஆசிரியராகத்தான் அவர் இருக்க முடியுமே தவிர, அவராகவே குர்ஆனிலே இஸ்லாத்திலே புதிய கருத்துக்களை சொல்வதற்கோ புதுமையான தகவல்களை மக்களுக்கு சொல்வதற்கோ இஸ்லாத்தில் அனுமதியே கிடையாது. நபிகள் நாயகம் வாழுகிற காலத்திலே இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இஸ்லாத்தை நபிகள் நாயகம் வாழுகிற காலத்தில் அதில் எந்த ஒன்றும் சேர்க்கவும் இயலாது, அதில் எந்த ஒன்றையும் உள்ளிருப்பதை நீக்கவும் இயலாது. நபிகள் நாயகம் காலத்தில் முழுமைப்படுத்தப்பட்ட வேதம்தான் இந்த 1400 ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லீம் சமூகம் அதை பாதுகாத்து வருகிறது. அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் முஸ்லீம்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையை பொறுத்தவரை அதிலே 2 விஷயங்கள். ஒன்று, மரணத்திற்கு பிறகு வருகிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். இஸ்லாமிய நம்பிக்கைப்படி மரணத்திற்கு பிறகு வருதல் என்பது ஒரு வாழ்க்கை தான். ஒன்றுக்கு மேற்பட்ட பிறவிகள் என்பது கிடையாது. மறுபிறவி என்று சொல்கிறார்களே, 7 ஜென்மம் மறுபிறவி இஸ்லாத்தில் உண்டு. ஆனால் 7 ஜென்மங்கள் என்பது கிடையாது. ஒரு பிறவியில் பிறந்து அடுத்த பிறவி என்று வேறு வேறு வடிவங்கள் பெறக்கூடிய அந்த கான்செப்ட், அந்த கருத்து இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரானது. இஸ்லாம் என்ன சொல்கிறது? உலகத்தில் ஒருத்தர் பிறந்து வாழ்கிறார், அவர் இறைவன் சொன்ன அடிப்படையிலே வாழ்ந்து மரித்தால் அவருக்காக உயர்தரமான சுவர்க்கத்தை தயாரித்து வைத்திருப்பதாக குர்ஆன் பல இடங்களில் சொல்கிறது. அந்த சுவனத்தை பற்றி உண்டான விரிவான விளக்கங்களை நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். அது நல்ல பச்சை பசேல் என்ற தோட்டம் துறவுகளாக இருக்கும். அதிலே நன்றாக ஆற்று நீர் சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கும். சின்னஞ்சிறு குழந்தைகள் எல்லாம் கைகளில் குவளைகளை தூக்கி கொண்டு உபகாரம் செய்வதற்கு ஓடி வருவார்கள். பால் ஆறுகளும் தேன் ஆறுகளும் சுவைமிக்க நன்னீர் ஆறுகளும் அங்கே பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும். அவர்களுடைய இன்பம் தீர்ப்பதற்கான ஆண்களுக்கு பெண்களும் பெண்களுக்கு ஆண்களுமான ஜோடிகள் இருப்பார்கள். அந்த ஜோடிகள் அனைவருமே பரிசுத்தமானவர்களாக இருப்பார்கள். அந்த சுவர்க்கத்திலே என்றென்றும் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். அங்கிருக்கிற கனிகளை எல்லாம், மரங்களில் இருக்கிற கனிகள் எல்லாம் மிக தாழ்ந்து கிடக்கும். விரும்புகிறவர் விரும்புகிற நேரத்திலே பறித்து சாப்பிடுகிற விதத்திலே அதனுடைய அமைப்பு அமைந்திருக்கும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், வலஹும் ஃபீஹா மா தஸ்தஹீஹில் அன்ஃபுஸ். இது மாதிரி எக்கச்சக்கமான விளக்கங்களை சொல்லிவிட்டு ரத்தின சுருக்கமாக ஒரே ஒரு வாசகத்தின் மூலமாக இறைவன் இதை நிவர்த்தி செய்கிறான். அங்கே மனிதர்களின் உள்ளம் எதையெல்லாம் விரும்புமோ அதுவெல்லாம் உண்டு. அங்கே சட்டங்கள் கிடையாது, அங்கே வழிபாடுகள் கிடையாது, அங்கே கட்டளைகள் கிடையாது. மனித உணர்வு சிந்தனை எதையெல்லாம் விரும்புகிறதோ அவை அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சுந்தர வனமாக சுவர்க்கம் இருக்கும். அந்த சுவர்க்கத்தை உலகத்திலே நல்ல முஸ்லிமாக வாழ்ந்து இறைவனும் இறைவனின் தூதரும் சொன்ன அடிப்படையிலே வாழ்ந்து சென்றவர்களுக்கு இறைவன் தயாரித்து வைத்திருப்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. வணக்கம். அதாவது எவனொருவன் பிறரை நேசிப்பானோ அவனை மற்றவரையும் நேசிப்பான். அதுவே கடவுளை நேசிப்பதற்கு சமமாக அமைகின்றது. ஆகவே ஒரு தனிமனிதனுடைய மாற்றமே உலக மாற்றம் என்று கூறப்படுகிறது. அவ்வாறு காணப்படுகின்ற போது நாம் இந்த உலகில் காண்கின்றோம் பல்வேறுபட்ட நபர்களை, அதாவது ஆன்மீகவாதிகளை நாங்கள் காண்கின்றோம். அதே சந்தர்ப்பத்தில் தீவிரவாதிகளை நாங்கள் காண்கின்றோம். இவ்வாறு இருக்கும் போது, அதாவது இறைவனுடைய அந்த கான்சியஸ் சொல்லுவாங்க, இறைவனுடைய அனுக்கிரகம், அந்த அருள், இந்த உலக மாற்றம், அதே போல இவ்வாறான நபர்களுக்கு இடையில எவ்வாறு தொடர்பு, அதே போல அந்த இறை அனுகிரகம் எவ்வாறு இந்த உலக மாற்றத்துக்கு உதவும் என்பதை நீங்க இஸ்லாமிய அந்த மார்க்கத்தினூடாக தெளிவுபடுத்து என்பதை கேட்கின்றேன். எல்லாத்தையும் நல்லவன் ஆக்கிற வேண்டியதானே? ஏன் கெட்டவன் நல்லவன் பிரித்து வச்சிருக்காரு? அப்படிதானே? சரி, பல கேள்விகளை பல தடவைகள் கேட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. மொழி பிரச்சனை தான், வேறு நான் அவங்க சொல்ல வந்த கருத்தை கரெக்டாக சொல்லியிருப்பாங்க, எனக்கு விளங்கலை. நல்லவன் கெட்டவங்கிற மாதிரி இறைவன் பல பேர் உலகத்தில் பார்க்குறோம்.
ஆனால் இறைவன் வந்து உலகத்தில் எல்லாருமே கெட்டவன்னு சொல்கிறவனு நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். இறைவனுடைய அருள் கிடைக்கிறது. சில நேரங்களில் பார்த்தா நல்லவன்னு சொல்கிறவனுக்கு கூட அருள் கிடைக்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நல்லவர்களாக இருக்கிற பல பேர் கஷ்டப்படுறாங்க, கெட்டவர்களாக இருக்கிற பல பேர் நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க. இப்போ இறைவன் அருளோடு இருக்கிறான் என்றால் அவனுடைய அருளை சரியாக பங்கு வைக்க வேண்டியதானே, நல்லவர்களுக்கு அதிகமாக கொடுத்து கெட்டவர்களை தண்டிக்கலாம் தானே என்ற கோணத்தில் கேட்குறாங்க. ஆனால் இந்த இறை அருளை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கத்தின் நம்பிக்கைப்படி, குர்ஆனுடைய போதனைப்படி இந்த உலகத்தை இறைவன் தனியான ஒரு பார்வையில் பார்க்கிறான். இந்த உலகத்திற்கு முழுமையான சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறான். உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதனை பொறுத்தவரை அவன் விரும்பிய வாழ்க்கையை விரும்பியவாறு தேர்ந்தெடுத்துக் கொள்கிற விதத்தில் அவனுக்கு பகுத்தறிவை வழங்கி உலகத்திற்கு அனுப்பிவிட்டான். இறைவன் படைக்க நினைத்த மனித படைப்பு அவனுடைய சிந்தனையை கொண்டு யோசித்து சிந்தித்து சரியான வழி எது, தவறான வழி எது என்பதை ஆய்வு செய்து அவன் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு அவன் ஆய்வு செய்து சரியானதை கடைபிடித்தால் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையில் அவனுக்கு நன்மை தர வேண்டும். அவன் ஆய்வு செய்யாமல் தப்பான வழியை தேர்ந்தெடுத்து கெட்டவனாக போய்விட்டால் அவனுக்கு மறுமையிலே தண்டனை தர வேண்டும் என்றுதான் இறைவன் இந்த உலகிலே மனிதர்களை படைத்திருக்கிறான். எனவே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தின் பார்வையில் இது ஒரு பரீட்சை கூடம். எழுதுறவங்க எல்லார் கையிலையும் எக்ஸாம் பேப்பரை கொடுத்துருவோம், எல்லார் கையிலேயும் கொஸ்டின் பேப்பர் வழங்கப்பட்டுரும். அந்த கொஸ்டின் பேப்பரில் யார் ஃபில் பண்ணுறா, என்னத்தை ஃபில் பண்ணுறாங்க என்பதை வைத்துக்கொண்டு அதற்கு பிறகு மதிப்பெண்கள் வெளியிடப்படும். அந்த இடத்திலேயே அதுக்குரிய காரண காரியங்கள் பரிசீலிக்கப்படுவதில்லை. எப்படி நம்முடைய பரீட்சை கூடத்தில் தேர்வு நடக்கக்கூடிய அரங்கங்களில் அந்த இடத்திலே மதிப்பெண்கள் போடப்பட்டு முடிவு செய்யப்படுவதில்லையோ, அதே போன்று இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இந்த உலகம் என்பது இறைவனின் பார்வையில் ஒரு தேர்வு கூடம், ஒரு பரீட்சை கூடம். இந்த பரீட்சையில் யார் ஜெயிக்கிறார் யார் தோக்கிறார் என்று பார்ப்பான். இரண்டு பேரும் செயல்படுவதற்குரிய வாய்ப்பு வசதிகளை உலகத்திலே ஏற்படுத்தி கொடுப்பான். நல்லவன் மட்டும் படிக்கிற மாணவர்கள் 50 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. 50 மாணவர்கள் ஒரு 10 பேர் கலிசடை இருப்பாங்க. இந்த கலிசடை மாணவர்களுக்கு ஆசிரியர் பாடம் நடத்தாமல் போயிடுவாரா? 2 பேருக்கும் சேர்த்து தான் நடத்துவார். இவங்களுக்கு சொல்றதை தான் அவங்களுக்கும் சொல்வாரு, அவர்களுக்கு சொல்வதை தான் இவர்களுக்கும் சொல்வாரு. நல்ல மாணவர்கள் விளங்கி புரிந்து பரீட்சையிலே தேறி விடுவார்கள். கெட்ட மாணவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையிலே செயல்படுத்தாமல் அதை வழிதவறி சென்று விடுவார்கள். அதற்குரிய பலாபலனை, அதற்குரிய தண்டனையை பிற்காலத்திலே மதிப்பெண்கள் குறைந்து வேலை கிடைக்காமல் அவர் ஃபெயில் ஆகி அப்படிப்பட்ட சோதனைகளின் மூலமாக பின்னால் உலகத்திலே சந்திப்பதை போன்று இந்த உலகத்தை இறைவன் எல்லோருக்கும் சமமாக்கி இருக்கிறான். எல்லாருக்கும் கொடுக்கறத கொடுப்பேன், நல்லவன் கெட்டவன் பார்த்து பிரித்து கொடுக்க மாட்டேன். அவனுக்கு நான் அறிவு கொடுத்திருக்கிறேன், அந்த அறிவை வைத்து கூட அவன் செயல்பட வேண்டும். செயலிலே சரியாக செயல்பட்டால் மறுமையிலே வெற்றி, மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையிலே சுவர்க்கம். செயலிலே தோல்வியை தழுவினால் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையிலே தண்டனை என்று சுதந்திரம் கொடுத்து விட்டான். அந்த சுதந்திரத்தினால தான் இந்த கேடுகள் தவறுகள் எல்லாம் நடக்கிறது. சுதந்திரம் இல்லாமல் இறைவன் பிடிச்சாமனா உலகத்தில் மனுஷனே வாழ இயல. ஏன்னா எல்லா மனிதனிடமும் தவறு இருக்கிறது, தவறு இல்லாத மனுஷனே இல்லை. அவன் செய்யக்கூடிய தப்பு செய்யறான், இவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு ஒவ்வொருத்தருக்கும் அருள் புரியாமல் அவனுக்கு உணவளிக்காமல் உடனுக்குடன் அவனுக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாலிசியை இறைவன் கையில் எடுத்தால் உலகத்தில் எந்த மனிதனும் வாழ இயலாது. எனவே மறுமை என்ற ஒரு வாழ்க்கையை வைத்து இங்க செய்யக்கூடிய காரியத்துக்கு மறுமையில வா, மரணத்துக்கு பிறகு வருவல்ல அங்க நான் உன்னை பார்த்துக்கிறேன். யதார்த்தமா நம்முடைய மனித உள்ளம் கூட அதைத்தான் ஆசைப்படுகிறது. இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தா நல்லா இருக்குமே. எப்படி ஒரு வாழ்க்கை? உலகத்தில் நீங்க பாக்குறீங்க எத்தனையோ நல்லவர்கள் தப்பு செஞ்சு அநியாயமா மாட்டிக்கிறாங்க, தப்பு செய்யாமலே அநியாயமா மாட்டிக்கிறாங்க. எத்தனையோ கெட்டவர்கள் தொடர்ந்து தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எந்த தண்டனையுமே இல்லை. சில பேர் தண்டிக்கப்பட்டால் கூட அவர்கள் செய்த குற்றத்திற்கு தகுந்தாற்போன்று தண்டனை கொடுப்பதில்லை. ஒரு ஆள் 10 பேரை கொலை பண்ணிட்டான், அவனுக்கு இந்த உலகத்தில் வழங்கப்படக்கூடிய அதிகபட்ச தண்டனை என்ன? 10 பேரை கொலை பண்ணினாம்னா இவனால் 10 பேர் சித்திரவதை அனுபவித்திருக்கிறார்கள், 10 பேர் உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 பேர் பட்ட வேதனையின் அளவுக்கு இவனுக்கு வேதனை கொடுக்கணும்ல, அதுதானே உலகத்தில் உள்ள நியாயமான தண்டனையா இருக்கும். ஆனா உலகத்தில் அப்படி கொடுக்க முடியுமா? அதிகபட்சமா மரண தண்டனை கொடுக்கலாம். மரண தண்டனைங்கிறது என்ன தண்டனை? ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை கொலை செய்ததற்கு கிடைத்த தண்டனை. ஒரு ஆள் உயிரை பறிச்சான், அவன் உயிர் வேதனைப்பட்டுச்சு, அந்த உயிருக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்க முடியுமோ அவ்வளவு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீதி 9 பேருக்கு அவன் செஞ்ச குற்றத்துக்கு உலகத்தில் எவ்வளவு சிரமப்பட்டாலும் சரி, முயற்சி எடுத்தாலும் சரி, எல்லையை மீறி அவன் செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் உரிய தண்டனை வழங்குவது உலகத்தில் சாத்தியமில்லை. ஒரு மனிதன் செய்யக்கூடிய நன்மைகளை எல்லாம் சேகரித்து வைத்து நன்மைக்கு தகுந்தாற் போன்று பரிசீலிப்பதும்
முழுமையாக நிறைவு பெற்ற பரிசை வழங்குவதற்கும் உலகத்திலே. எனவே மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையை வச்சு உள்ள ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும், அங்க உள்ள இன்பத்தினுடைய ஸ்டைலே வேற இருக்கும். நெருப்பாலான தண்டனை தான். அந்த நெருப்பில தூக்கி போடுவான். எந்த அளவிற்கு போடுவான்? நெருப்பில தூக்கி போட்டா ஒருத்தன் பொசுங்கி செத்து போயிடுவானே, அவன் சாகக்கூடாது. 10 பேரை கொலை செய்திருந்தான் என்றால் அதற்கு தகுந்தாற் போன்று தண்டனை அனுபவிப்பதற்காக அவன் சாகுற அளவிற்கு வேதனை கொடுக்கப்படும். ஆனால் அவன் உயிர் பறிக்கப்படாது, சாக மாட்டான். ஒருத்தர் செத்தா எவ்வளவு வேதனை இருக்குமோ அந்த வேதனை தெரியும் அவனுக்கு. ஆனா சாக விடாமல் இறைவன் அவனை பாதுகாத்து பாதுகாத்து திரும்ப 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 அந்த 10 பேர் அனுபவித்த வேதனை அவனுக்கு வழங்கி விட்டுத்தான் அதற்கு பிறகுதான் அவனை நரகத்திலிருந்து வெளியில எடுப்பான் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே அது மாதிரி மறுமையில தான், மறுமை வாழ்க்கை என்பது அவசியமான ஒன்று. அங்கதான் மனுஷனுக்கு சரியான முறையில் இறைவனின் அருளையும் இறைவனின் தண்டனையும் பிரித்து பார்க்க முடியும். உலகத்தில் நல்லது செஞ்சவனுக்கு எல்லாம் மறுமையில தான் சரியான கூலி கிடைக்கும். உலகத்தில் சரியான கூலி கிடைக்கிறது இல்லை. நல்லதை செய்யறவன் ஒருத்தன், பேரை தட்டிட்டு போறது இன்னொருத்தன் உலகத்தில் பார்க்கிறோம். ஆனா அங்க அப்படி நடக்காது. இறைவனுடைய தீர்ப்பில், இறைவனுடைய ஜட்ஜ்மெண்ட்ல மறுமையில எவன் நல்லது செய்தாரோ அவருக்கு தான் அதற்குரிய கூலி, யார் தீங்கு செய்தாரோ அவருக்கு தான் அதற்குரிய கூலி. இந்த உலகத்தில் நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் உடனுக்குடன் உலகத்தில் எந்த தீர்ப்பும் வழங்குவதில்லை என்ற விதியை இறைவன் வைத்திருக்கிறான். எனவே இறைவனின் அருள் உலகத்திற்கு நல்லவன் கெட்டவன் என்ற பேதமை இல்லாமல் அனைவருக்கும் பொதுவாகத்தான் வழங்கப்படும். அது என்ன அடிப்படையில் அதை நீங்கள் பிரிக்கிறது? இப்போ சில இடங்கள் எல்லாம் பிரச்சனைகள் 2 முஸ்லீம்களுக்கு இடையில வருது. இப்போ அது எந்த அடிப்படையில் அது பிரிக்கப்படுகிறது? ஐயா ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா ஷியா சன்னி என்ற பிரிவுகளை நீங்கள் பத்திரிகையில் பார்க்கலாம். பெரும்பாலும் உங்கள் நாட்டில் பார்ப்பதற்கான வாய்ப்பு கம்மி. வெளிநாடுகளில் ஈரான், ஈராக்கு அந்த பகுதிகளில் தான் இந்த பிரிவுகளும் அதற்குரிய சண்டைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சிகளில் பார்த்துருப்பீங்க. அது ஏன் அந்த பிரிவு, எதனால் இந்த பிரிவை எப்படி வகைப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் எந்த பிரிவும் கிடையாது. நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போன்று இஸ்லாத்திற்கு ஒரே ஒரு அடிப்படை தான். ஒன்று இறைவனால் அருளப்பட்ட இறைவனின் வேதம், இன்னொன்று அந்த இறை வேதத்திற்கு விளக்கமாக வாழ்ந்து சென்ற நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாறு. இந்த 2 மாத்திரம்தான் இஸ்லாத்தின் அடிப்படை. இந்த 2இல் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் ஒரு முஸ்லீம் பின்பற்றி நடக்க வேண்டும். ஆனால் இந்த அந்த திருமறை குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற போதனை என்னவென்று சொன்னால், இஸ்லாம் என்பது ஒரே ஒரு மார்க்கம் தான், ஒரே ஒரு வழிமுறை தான். இதில் எந்த பிரிவினைக்கும் வேலை இல்லை. அனைவருக்கும் இறைவன் ஒருவனே, அனைவருக்கும் இறை தூதர் ஒருவரே, அனைவரும் பின்பற்ற வேண்டிய வேத புத்தகமும் ஒன்றே. எனவே அனைவருடைய வாழ்க்கை வழிபாடு அனைத்துமே ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அது ஒன்றுதான் இஸ்லாத்தில் உள்ளது. ஆனா எப்படி இந்த பிரிவு வந்துச்சு என்று சொன்னால் அதற்கு தப்பான புரிதல் தான் காரணம். அதை படித்தவர்கள், பின்னால் வந்தவர்கள் அந்த குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை சில பேர் தவறாக புரிந்து கொண்டார்கள். அந்த புரிதலில் ஏற்பட்ட கோளாறு தான் முஸ்லீம்களிலே ஒரு பிரிவு ஏற்பட்டதை போன்று ஒரு தோற்றம் உலகத்திற்கு ஏற்பட்டு விட்டது. உதாரணமாக ஷியாக்கள் என்ற பிரிவினர் எடுத்துக்குவோம். ஷியா என்றால் என்ன? ஷியா என்பது அது ஒரு அவர்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையின் பாதி துண்டு தான் ஷியாங்கிறது. ஷியாங்கிற வார்த்தையினுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன என்று சொன்னால் ஷியாத்து அலி. ஷியாத்து அலி என்பதுதான் மருவி 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 ஷார்ட்டாக ஷியா என்று அழைக்கப்படுகிறது. அது என்ன ஷியத்து அலி? அலி பிரிவினர் அர்த்தம். ஷியானா பார்ட்டி, கட்சின்னு சொல்றோம்ல, அந்த பார்ட்டின்னு அர்த்தம் ஷியா என்பதற்கு அர்த்தம். ஷியத்து அலி என்றால் அலியுடைய பார்ட்டிகள் அர்த்தம். என்ன அலியுடைய பார்ட்டிகள் அப்படின்னா, நபிகள் நாயகத்தினுடைய காலத்திற்கு பிறகு பல தலைவர்கள், ஆட்சியாளர்களாக வந்தாங்க. நபிகள் நாயகம் மரணித்ததற்கு பிறகு அபூபக்கர் என்ற நபிகள் நாயகத்தினுடைய தோழர் ஜனாதிபதியாக வந்தார். அந்த அரேபிய பிரதேசத்திற்கு ஜனாதிபதியாக வந்தார். அவர் மரணித்ததற்கு பிறகு அவருடைய தோழர் உமர் ஜனாதிபதியாக வந்தார். உமர் மரணித்ததற்கு பிறகு உஸ்மான் என்ற நபிகள் நாயகத்தின் தோழர் ஜனாதிபதியாக வந்தார். அந்த உஸ்மானும் மரணித்ததற்கு பிறகு அலி என்று சொல்லப்படுகிற நபிகள் நாயகத்தின் தோழரும் அவருடைய மகளை திருமணம் செய்த மருமகனுமான அலி என்பவர் ஜனாதிபதியாக வந்தார். இந்த சில வரலாற்று ரீதியான குழப்பங்கள் ஏற்படுகிறது. அந்த குழப்பத்தின் விளைவாக ஒரு சாரார் தப்பான கொள்கையை நோக்கி இஸ்லாத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். என்ன குழப்பம் என்று சொன்னால், அலிக்கு முன்னால் வாழ்ந்த ஜனாதிபதி உஸ்மான்
அவரை ஒரு கலக கூட்டத்தினர், நாட்டுக்குள்ள குழப்பம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தார் அத்துமீறி தாக்குதல் நடத்தி அவரை கொலை செய்து விடுகிறார்கள். அவர் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு அடுத்த ஜனாதிபதியாக பொறுப்பேற்கக்கூடிய அலி சம்பந்தப்பட்ட ஜனாதிபதியினுடைய கொலைக்கு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் அவர் எடுப்பதற்குரிய வாய்ப்பு அந்த ஊர்ல இல்லை. கலகக்காரர்களுடைய கை ஓங்கி நிற்கிறது. உஸ்மானை அவர் யார் கொன்னார்களோ அவர்கள் தான் ஊரெங்கும் நிறைந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நிறைந்திருக்கிறார்கள் என்றால், அந்த தலைநகரம் நபிகள் நாயகம் காலத்தில் மதீனா தான் இஸ்லாமிய பிரதேசத்தின் தலைநகரமாக இருந்தது. அபூபக்கருடைய காலத்திலும் அதுதான் தலைநகரம், உஸ்மானுடைய காலத்திலும் அதுதான் தலைநகரம். ஆனால் உஸ்மான் கொல்லப்பட்ட பிறகு அலியுடைய காலத்தில் அந்த ஊர்ல உட்கார்ந்து கொண்டு நிர்வாகம் செய்ய முடியல. அந்த அளவுக்கு குழப்பம் நிறைந்திருக்கிறது. எனவே அவர் ஊரை காலி செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற கூஃபாவை நோக்கி, ஈராக்கில் இருக்கிற கூஃபாவை நோக்கி தன்னுடைய தலைமையகத்தை மாற்றி கொண்டு வந்து வெளியில் உட்கார்ந்து கொண்டு அந்த பிரதேசத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய அளவிற்கு குழப்பம் தலை தூக்கி இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அந்த அரசாங்கத்திற்கு கீழே இருக்கிற குடிமக்கள் ரெண்டு பிரிவினராக பிரிந்து விடுகிறார்கள். ஒரு சாரார் யாருன்னு கேட்டா, அலி வேற வழி இல்லை, அவர் நடவடிக்கை எடுக்கணும், ஆனா இந்த எதிரிகளுடைய கை ஓங்கி இருக்கிறது, இப்ப நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவர் களத்தில் இறங்கினால் பாரதூரமான விளைவுகள் வரும், ஆட்சியை கவிழ்ந்து போவதற்கான சூழ்நிலை ஏற்படும், எனவே கொஞ்சம் காலதாமதம் ஆகட்டும் என்று அதற்குரிய ஆய்வுகளை, யார் கொலை செய்தவர்கள், சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்று அவர் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் என்று நிஜமாகவே அவரை பற்றி உண்மையாக தெரிந்த ஒரு கூட்டம் அவருக்கு பக்கபலமாக இருந்தது. சரிதான், இந்த நேரத்தில் நடவடிக்கை எடுக்க முடியாது, எடுத்தா பிரச்சனை தான், கொஞ்சம் அமைதி காக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பார்ட்டிகள். இன்னொரு பார்ட்டி என்ன பண்றாங்கன்னா, அவரை விமர்சனம் செய்கிறார்கள். ஒரு சாரார் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒரு சாரார் அவரை விமர்சிக்கிறாங்க. இல்ல, அலி சரி கிடையாது, உஸ்மானை கொன்றவர்களுக்கு அலியோடு ஏதோ சம்பந்தம் இருக்கிறது, அலியும் சேர்ந்து கொண்டுதான் உஸ்மானை கொலை செய்துவிட்டு ஜனாதிபதியாக வருவதற்கு திட்டம் தீட்டி இருக்கிறார் என்றெல்லாம் அலியை பற்றி தாறுமாறாக திட்டிக் கொண்டு அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி பிரச்சாரம் செய்து கொண்டு ஒரு கூட்டம் இன்னொரு பக்கத்திலே உருவாகிறது. இப்பொழுது மூன்றாவதாக ஒரு கூட்டம் முளைக்கிறது. இவங்க யாருன்னு கேட்டா, இந்த அலியின் மீது பாசம் வச்ச டீம்லேயே அலியை பத்தி விமர்சனம் சொன்ன உடனே அந்த விமர்சனத்தை தாங்கிக்க முடியாம அலிக்கு ஆதரவாக கோஷம் எழுப்ப ஆரம்பிக்கிறார்கள். ஒரு பக்கம் அலியை திட்டி சில பேர் பேசுறாங்க, உடனே இவங்க அலி தான் உண்மையாளர் என்று சொல்வதற்காக வேண்டி களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்றாங்க. அந்த பிரச்சாரம் நாளடைவில் எப்படி மாறி போகிறது என்றால், அலியை ரொம்ப உயர்ந்த ஒரு பெரிய மனிதராக, நபிகள் நாயகத்துக்கு நிகரானவராக, இறைவனின் அருள் பெற்றவராக, உலக மாந்தர்களிலேயே தலை சிறந்தவராக, அப்படியாகவெல்லாம் ரொம்ப அளவுக்கு மீறி அவரை புகழ ஆரம்பித்து விடுகிறார்கள். அவருக்கு ஆதரவா நிக்கிறோம் சொல்லி 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 ஒரு கட்டத்தில் அந்த ஆதரவு நிலை ஒரு எக்ஸ்ட்ரீம் நிலையை நோக்கி சென்று அவரை தலையிலே தூக்கி வைத்து, இவர்தான் எங்களுக்கான வழிகாட்டி, நபிகள் நாயகம் எப்படி ஒரு வழிகாட்டியோ அது மாதிரி இந்த அலியும் ஒரு வழிகாட்டி என்று சொல்லி அலியின் மீது அபரிமிதமான பொய்யான புகழுரைகளை, போலித்தனமான புகழுரைகளை கற்பனைகளாக, கதைகளாக மக்கள் மத்தியிலே பரவ விட்டு ஒரு கூட்டம் உருவானது. அந்த கூட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் இன்று வரைக்கும் அந்த ஷியா என்ற பிரிவில். அவங்க தான் சொல்லிக்கிட்டாங்க, நாங்கள் ஷியா பார்ட்டி, அலி பார்ட்டி, நாங்கள் அலி 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 குரூப், அலி குரூப்னு சொல்லி 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 இஸ்லாத்தில் இல்லாத பல விஷயத்தை அலி பேர் அவங்களாவே சொல்லிவிட்டாங்க. அலி சொல்லாத விஷயத்தை அலி அப்படி சொன்னாரு, அலி இப்படி சொன்னாரு. அவர் வாழுகிற காலத்திலே இந்த பஞ்சாயத்து வருது. ஒரு நாள் கேட்குறாங்க, நபிகள் நாயகம் அலி உங்களை மட்டும் கூப்பிட்டு ஏதோ பிரத்யேகமான சில ஆன்மீக போதனைகளை செஞ்சாங்களாமே என்று கேட்குறாங்க. இது யாருப்பா சொன்னா? அவர் கேட்கிறாரு. என்னென்ன ஆட்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் மக்களையெல்லாம் திரட்டி சொல்றாரு, இது மாதிரி சொல்கிறார்கள், பொய் அது. அப்படி நபிகள் நாயகம் என்ன சிறப்பாக்கல, நீங்கள்லாம் இப்படி நபிகள் நாயகத்துடைய தோழர்களா இருந்தீங்களோ அது மாதிரி தான் நானும் அவருடைய ஒரு சாதாரண தோழன் தான். உங்களுக்கெல்லாம் எப்படி அறிவுரை சொன்னாரோ அதே மாதிரி தான் அவருடைய அறிவுரையை ஏற்று பின்பற்றக்கூடிய இடத்துல தான் நான் இருக்கிறேன் என்று அவர் காலத்தில் அவர் விளக்கம் கொடுத்தும் கூட அந்த விளக்கத்தை மீறி கொண்டு அலிக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய அந்த கூட்டம் ஓவராக அவரை புகழ்ந்து 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 அவர்களும் பேசி அவருடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து அப்படி சந்ததி சந்ததியாக சொல்லி 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 சொல்லித்தான் இன்றைக்கு ஷியா என்ற ஒரு பிரிவினர், அந்த அந்த குரூப் தான். அலியை அளவுக்கு மீறி புகழ்ந்த பிரிவினர்கள் தான் இஸ்லாத்தில் சொல்லாததை, நபிகள் நாயகம் சொல்லாததை, குர்ஆனில் சொல்லப்படாததை எல்லாம் அலியின் மீது புகழுரைகளாக சொல்லி நாங்கள் அலி பார்ட்டி என்ற ஒரு குரூப்பாக பிரிந்து விட்டார்கள். அதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர்கள் சொல்லக்கூடிய எந்த போதனைக்கும் குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்ட மாட்டாங்க. ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தை எங்கிருந்து பின்பற்ற வேண்டும் தெரியுமா?
திருமறை குர்ஆனிலிருந்து பின்பற்ற வேண்டும் அல்லது நபிகள் நாயகத்தின் போதனைகளிலிருந்து பின்பற்ற வேண்டும். ஆனா இவங்கள்ட்ட போய் பாருங்க, இவங்க பெரியார் எழுதி வச்ச புக்கை எல்லாம் வச்சிருப்பாங்க. எங்க தாத்தா இப்படி சொன்னாரு, எங்க பாட்டனார் இப்படி சொன்னாரு, எங்க 10 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெரியார் இதை சொன்னாரு என்று சொல்லி அவங்க வம்சாவளியில வந்தவங்க சொன்னதை எல்லாம் தொகுத்து வைத்துக் கொண்டு அவற்றை தங்களுடைய வேதங்களாக நினைத்து பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த 2 பிரிவுக்குமான அடிப்படை. ஒரு பிரிவு சன்னி என்ற பிரிவு, நபிகள் நாயகத்தை அவருடைய தோழர்கள் என்ன சொன்னாங்களோ அதை பின்பற்றக்கூடிய பிரிவினர். ஷியா என்பது அவற்றை ஓரங்கட்டிவிட்டு அலியின் பெயரால் இவர்களாக சுயமாக உருவாக்கியதை செயல்படுத்தி கொண்டு புகழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அதனால தான் இப்படி வரலாற்று ரீதியான ஒரு குழப்பம் தானே ஒழிய இஸ்லாத்தில் இப்படிப்பட்ட பிரிவினைக்கு வேலை இல்லை.